ஹாய் வியூவர்ஸ், எல்லாருக்குமே மே தின நல்வாழ்த்துக்கள். மே 1 உலகமே தொழிலாளர்கள் தினமா கொண்டாடிட்டு வர்றாங்க. சோ உழைப்பில்லாம உலகமே இல்லைங்க. இந்த ஒரு பெருமையான நாள்ல நம்ம ஒரு உழைப்பாளர் குழுவை சந்திக்க போறோம். இன்னைக்கு இருக்கிற ஃபாஸ்ட் வேர்ல்ட்ல 3 வேளை சமைக்கிறதே பெரிய விஷயமா இருக்குங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா ஸ்நாக்ஸை பத்தி சொல்லவே வேணாம். சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் தினசரி ஏதாவது ஒரு தின்பண்டம் தேவைப்படுது. அந்த தின்பண்டங்களை பெரிய லெவல்ல தயாரிச்சு ஏற்றுமதியும் செய்யற ஒரு நிறுவனத்தையும் அங்க வேலை பார்க்குற தொழிலாளர்களையும் தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். பெரிய லெவல்ல தயாரிச்சாலும் 95% கையால தான் தயாரிக்கிறாங்க. அதுலயும் 90% பெண் தொழிலாளர்கள் கொண்டு தான் தயாரிக்கிறாங்க. வாங்க பார்ப்போம். வணக்கம், என் பேர் தின்னப்பன். நான் அரவிந்த் செட்டிநாடு ஸ்நாக்ஸ்ன்னு ஒரு ஸ்நாக்ஸ் ஃபேக்ட்ரி ரன் பண்ணுறேன். இது எப்படி ஆரம்பித்தேன் அப்படின்னா, எங்கள் அப்பாவோட பிஸ்னஸ் எல்லாமே கெமிக்கல் தான். அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு அதை உருவாக்கி கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் நானும் அவங்களோட அந்த கெமிக்கலில் கொஞ்ச நாள் இருந்தேன். நான் படித்தது பிகாம், பார்ட் டைம் MBA பண்ணேன். அவங்களோட கெமிக்கலில் இருந்துகிட்டு இருக்கும்போது ஏன் நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணலாமே அப்படின்னு ஒரு தோணுச்சு. அதுக்கு தோன்றதுக்கு காரணம் எங்கள் ஆயா எப்போதும் எங்கள் ஊர்லேருந்து ஸ்நாக்ஸ் இந்த தட்டை, தேங்குழல் முறுக்கு இதெல்லாம் கொண்டு வருவாங்க. அவங்க செய்கிற டேஸ்ட் வேறு எங்கேயுமே கிடைக்காது. அவங்களோட கைப்பக்குவம் அது மாதிரி இருந்தது. ஸோ அதனால் ஏன் நம்மளும் ஒரு ஸ்நாக்ஸ் இந்த செட்டிநாடு ஐட்டமே நம்மளும் பண்ணி ஏன் மார்க்கெட்டில் பண்ணக்கூடாது அப்படின்னு தோணும்போது ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டில் எங்கள் ஆயாட்ட நான் காலேஜ் முடிச்சுட்டு நைட்டு இந்த சீப் சீடையோட ரெசிபி அவங்க சொல்லி தருவாங்க. நாங்கள் நைட்டு ஒரு 9 மணிக்கு உட்காந்து அதை டெய்லி ஒரு 11-12 மணி வரை அதை போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதை போட்டு கொண்டு வந்தோம். நம்ம ட்ரெடிஷ்னல் பலகாரங்கள்ல ரொம்ப பழமையானது, திடமானது அப்படின்னா சீடை. ஸோ அந்த சீடையை கொடுத்து தாங்க மாப்பிள்ளை எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்காரு அப்படின்றதையே டெஸ்ட் பண்ணுவாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். ஸோ ஆனா இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது சீப்பு சீடை. செட்டிநாடு பலகாரங்கள்லயே பிரபலமானது. சார், நான் ஒரப்பனூர்லேருந்து வரேன். என் பேர் அனுசியா. இந்த கம்பெனியில் 4 வருஷமாக வேலை வைக்கிறேன். இந்த சீடைக்கு பேர் சிபி சீடை. இதுக்கு ஸ்பெஷல் என்னன்னு கேட்டிங்கன்னா தேங்காய் பால் மட்டும்தான். தேங்காய் பால்லேருந்து எடுக்கிறதுனால இது தேங்காய் பால் சிபி சீடை. இங்கேருந்து அவங்க போட்டு கொடுப்பாங்க. நாங்கள் இதை தேங்காய் எண்ணெயில் போட்டு எடுத்து கொடுக்குறோம். இதை சிபி சீடை மிஷினும் இல்லை சார். எல்லாமே கை மூலியமாக அவங்க வெட்டி மட்டும்தான் கொடுப்பாங்க. நாங்கள் கையில் மட்டும்தான் ஒட்டுவோம் சார். இது எல்லாமே கையில தான் ஒட்டுறது. இதோட டேஸ்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா முழுசா தேங்காய் பால் தான் சார். தேங்காய் தான் சார் இதோட டேஸ்ட். கையில போட்டு எடுக்கிறதுனால இதோட டேஸ்ட் அதிகமாக தான் சார் இருக்கும். சிபி சீடை பாக்கெட் போடுறது, பேக்கிங் பண்றது, முறுக்கு பிழிகிறது, இந்த மாதிரி ஐட்டம் எல்லாமே அடுப்புல போட்டு சிபி சீடை எடுக்கிறது, எல்லா ஐட்டமும் பண்ணுறது தான் சார் எங்களோட வேலை. இந்த வேலைன்னு கிடையாது, எல்லாத்துக்குமே எல்லா வேலையும் இதுதான் அவங்க பார்க்கணும்ல. நாங்கள் எல்லாருமே பகிர்ந்து எல்லாரும் ஒரே வேலையை பார்ப்போம். சரி சமமா சேர்ந்து கலந்து பார்ப்போம். எங்களோட வேலை எங்க ஓனர் எங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுவாரு. எதுனாலும் உதவி செய்வாரு. நாங்கள் 60 லேடிஸ் வேலை பார்த்தாலும் ஒற்றுமையா தாயா பிள்ளையா தான் வேலை பார்க்குறோம். யாருக்கு எந்த கஷ்டமும் கிடையாது. எதுனாலும் எங்க ஓனர் எல்லாமே எங்க ஓனர் தான். என் பேர் பாண்டீஸ்வரி. நக்கலக்கோட்டைன்ற கிராமத்தில் வேலைக்கு 3 வருஷம் ஆகுது. நாங்கள் எல்லா வேலையும் பார்ப்போம். பாக்கெட் போடுவோம். இந்த சீப் சீடை அடுப்பில் இருப்போம். எல்லா வேலையும் அடுப்பு முறுக்கு பிழியறதை தவிர வேறு எல்லா வேலையும் பார்ப்போம். காலையிலேருந்து ஆரம்பித்தா 25 மாவு 30 மாவு போடுவோம். வீட்டுக்கார் கொத்தனார் வேலை பார்க்குறாரு. நாங்கள் வீட்டில் தானே சும்மா தானே இருக்கோம். அப்போ லேடிஸ் வேலை பார்த்தா பிள்ளைகள் நல்லா படிக்க வைக்கலாம். கை செலவுக்கு நம்மளுக்கு தாராளமாக செலவு பண்ணலாம். 2 பேர் வேலை பார்த்தா வீட்டு கஷ்டங்கள் கொஞ்சம் குறையும். செட்டிநாடு பலகாரங்களுக்கு அடிப்படையே பச்சரிசி, வெல்லம், மைதா, உளுந்து, எள்ளு மற்றும் செட்டிநாடு மசாலாக்கள். பேஸ் ஒன்றா இருந்தாலும் டேஸ்ட் ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும்.
இது எந்தெந்த ரேஷியோல தயாரிக்கிறாங்க, எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்றத கண்டிப்பா சொல்ல முடியாதுங்க. ஏன்னா இது ட்ரேட் சீக்ரெட். தட்டைக்கு, சீப் சீடைக்கு, தேன்குள் முறுக்கு, ஸ்ப்ரிங்கு முறுக்கு, முள்ளு முறுக்கு காரம், முள்ளு முறுக்கு ஒயிட்டு, தேன்குள் காரம், இங்கே வந்து எல்லாத்துக்கும் மாவு எடுத்து கொடுக்கறது என்னுடைய வேலை. நாங்கள் இங்கே வேலை பார்க்கறதுனால இங்கே வாங்குகிற சம்பளம் எங்கள் குடும்பத்துக்கு போதுமான அளவாக இருக்குது. இதுவரை எனக்கு அமைஞ்ச லேபர்ஸ் எல்லாமே எனக்கு நான் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு எல்லாத்துக்கும் நான் நன்றி சொல்லுவேன். இவ்வளோ வேகமாக டெவலப் ஆனதுக்கு என்னோடய லேபர்ஸுமே எனக்கு முக்கியம். 2008 வரையும் ஒரு வாடகை இடத்துல இருந்தோம். அங்கே போதிய வசதி இல்லாதனால 2008 மதுரைக்கு பக்கத்தில் ஒரு கப்பலூர்னு ஒரு இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டில் ஒரு இடம் வாங்கினோம். அந்த இடம் வாங்கினது எங்கள் அப்பா அம்மாவோட ஃபுல் சப்போர்ட். எங்கள் அப்பாவுக்கு தான் அதுக்கு நன்றி சொல்லணும். எங்கள் அப்பா தான் அதை ஃபோக்கஸ் பண்ணி தைரியமாக இது இந்த இடத்துல பண்ணலாம் அப்படின்னு அவருடைய ஃபுல் இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இதில் எனக்காண்டி இங்கே பண்ணி எனக்கு கொடுத்தாங்க. 2008 இங்கே ஃபஸ்ட்டு ஒரு சின்ன லெவலில் தான் இடம் வாங்கி எல்லாத்தையும் செட் பண்ணி இங்கே ஆரம்பித்தோம். இப்போ 2008 ஒரு 10-15 பேர் தான் இங்கே எனக்கு ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது இங்கே 10-15 பேர் தான் இருந்தாங்க. எல்லா லேபர்ஸுமே எனக்கு நான் ஃபஸ்ட்டு நன்றி சொல்லணும். அவங்க நேரங்காலம் எனக்கு பார்க்காம எனக்காண்டி ஃபுல் சப்போர்ட் பண்ணி எந்த ஆர்டர் இருந்தாலும் நானே கொஞ்சம் பயந்தாலுமே அவங்க என்னோடய லேபர்ஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ணி நம்ம பண்ணுவோம் சார், நீங்கள் தைரியமாக பாருங்கள் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் நான் இவ்வளோ வேகமாகவும் என்னால் வளர்ச்சி அடைய முடிஞ்சுது. எங்களோட தேங்குழல் ஸ்பெஷாலிட்டி, எங்களோட கம்பெனி தேங்குழல் இந்த கல்யாண சீர் இது எல்லாத்துக்கும் கொடுக்குறோம். இந்த தேங்குழல் முறுக்கு இது எல்லாமே தேங்காய் எண்ணெயில் தான் பண்ணுறோம். இந்த ஐட்டம் எல்லாமே இங்கே தான் தேங்குழல் எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. முறுக்குல எத்தனையோ வகை இருந்தாலும் தேன் குழல் முறுக்கு அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா கல்யாண சீர்வரிசையிலேயே இதுதான் முதலிடம் பிடிக்கிறது செட்டிநாட்டு வழக்கம். எங்கள் வீட்டுக்கார் வாட்ச்மேன் வேலை பார்க்குறாரு. எனக்கு 2 பொண்ணு. அந்த பொண்ணுக்கு அதனால் பொண்ணுக்கு வெளியே கல்யாணம் முடிக்கணும் எல்லாம் செய்யணுன்றக்காண்டி எனக்கு வேலைக்கு வந்து ஒரு தின்பண்டத்தோட பேரை கேட்ட உடனே பரவசம் அடைகிறது அப்படின்னா அதிரசம் தான். காலங்காலமா நமக்கெல்லாம், குறிப்பா பெண்களுக்கெல்லாம் உணவே மருந்து மாதிரி அதிரசமே அற்புத மருந்தா இரும்பு சத்தை நிலையான அளவுல கொடுக்கறது தான் அதிரசம். செட்டிநாட்டு அதிரசத்தை செப்பு பாத்திரத்துல சேகரிச்சு வச்சு சாப்பிட்டு பாருங்க. அடடா. அதிரசம் என்ற செட்டிநாடு ஸ்நாக்ஸில் ஃபேமஸான ஒன்று சார். அது அதிரசம் அவங்க செட்டிநாடு ஸ்நாக்ஸில் அவங்க எப்படி பாரம்பரியத்தை மாவு பிணையிலிருந்து பிசையிலிருந்து கிண்டி எல்லாம் மாவு பதப்படுத்துகிற வரைக்கும் அவங்க எப்படி யூஸ் பண்ணுறாங்களோ அந்த மாதிரியே தான் நாங்கள் யூஸ் பண்ணோம். அவங்க யூஸ் பண்ணுறத அவங்க மாவு இது பண்ணுறதோட நாங்கள் சுட்டு பாத்திரத்தில் வைக்கிற தொட்டிக்கும் இந்த பாத்திரத்தில் வைக்கிற தொட்டிக்கும் டேஸ்ட் அப்படியே தான் சார் இருக்குது.
அச்சு முறுக்குன்னு சொல்லுவோம். இது அச்சு முறுக்கு. இது எங்கள் இதில் செட்டிநாடு அச்சு முறுக்கு கொஞ்சம் ஃபேமஸான ஐட்டம் இது. ஆண்டாண்டு காலமா அப்பத்தாவும் ஆச்சியும் அத்தையும் ஊருக்கு போனா கூடவே போற தூக்குச்சட்டியில இருக்கிற பலகாரம்னா அது முறுக்கு தாங்க. அச்சு முறுக்க குறிக்காதவங்க யாரு? செட்டிநாடு அச்சு முறுக்க சுவை மாறாம தயாரிச்சு அசத்துறாங்க. ஒரே வகையான ஸ்நாக்ஸ் போர் அடிச்சிடும். அதனால அதோட ஷேப்பை, சைஸை, கலரை மாத்தி தட்டையா செய்யறது தட்டை. தவிர்க்க முடியாத செட்டிநாட்டு பண்டம். பாரம்பரிய தின்பண்டங்கள்ல ஒரு பிரேக். கூடி வாழ்ந்தால் கோடி நன்மைங்கிற மாதிரி தனித்தனியா பூந்தி, ஓமப்பொடி, கடலை இந்த மாதிரி இல்லாம குறிப்பிட்ட ரேஷியோல எல்லாத்தையும் கலந்து கட்டி அடிச்சா ஆஹா.
நம்ம சவுத் இந்தியன் ஸ்வீட்ஸ் எல்லாமே லட்டு, ஜாங்கிரி, பாதுஷா, மைசூர் பாகு இதெல்லாம் பண்ணோம். அப்புறம் நார்த் இந்தியன் பெங்காலி ஸ்வீட்ஸ் எல்லாம் ட்ரை குலோப்ஜான், ரசகுல்லா, அதுபோல் சந்திரகலா இது எல்லாமே பண்ண ஆரம்பித்தோம். அது காஜு கத்லி இந்த எல்லா ஸ்வீட்ஸும் இப்போ ஃபுல் ஃப்ளெஜ்டாக இப்போ எல்லாம் பண்ணேன். அதே போல் எல்லா ஆர்டர் கல்யாண ஆர்டர் எல்லாத்துக்குமே இப்போ கேட்டர் பண்ணி எல்லாத்துக்குமே கொடுக்குறோம். இந்த சரஸ்வதி பூஜை இது எல்லாத்துக்கும் எல்லா ஃபேக்ட்ரிஸுக்கும் நாங்கள் சப்ளை பண்ணுறோம். வணக்கம் சார், நான் அரவிந்த் ஸ்நாக்ஸ் ஸ்வீட் மாஸ்டர் பேசுகிறேன். என் பேர் தாமோதரன். கிருஷ்ணகிரி மாவட்டத்திலேருந்து வந்து இங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸ்வீட்ஸ் வந்து இங்கே A to Z எல்லா ஸ்வீட்ஸும் நாங்கள் இங்கே போடுவோம். இங்கே வந்து ஸ்பெஷல் வந்து போலி, கந்தரப்பம், செட்டிநாடு ஐட்டம்ஸ் வந்து நல்லா ஃபேமஸாக இருக்கும். டெய்லி மூவ் ஆகிற ஐட்டம்ஸ் இதெல்லாம். அதனால் வந்து இங்கே நல்ல நேம் இருக்கும் எங்களுக்கு. இப்போ போலி அன்னன்னைக்கு டெய்லி ஃப்ரெஷ்ஷாக நாங்கள் போலி போட்டு கொடுத்துருவோம். இங்கே ஸ்வீட்ஸ்னு சொன்னோம்னா லட்டு, ஜாங்கிரி, பாதுஷா, மில்க் ஸ்வீட்ஸ் இருக்குது. மில்க் ஸ்வீட் வெரைட்டி நிறையா இருக்குது. அதை விட்டால் பெங்காலி ஸ்வீட்ஸ் இருக்குது, சோன் பப்படி, அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நாங்கள் நிறைய போட்டுட்டு தரோம். எங்களுக்குன்னு ஒரு டேஸ்ட் இருக்குது. அந்த டேஸ்ட் நாங்கள் நல்லா ஃபாலோ பண்ணிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். எங்கள் டேஸ்ட் வந்து செட்டிநாடு ஸ்பெஷல். செட்டிநாடு ஸ்பெஷல்ன்ட்டு நாங்கள் தனியாக போட்டு டெய்லி நாங்கள் மூவ் பண்ணிட்டு போய்கிட்டு இருக்கோம். செட்டிநாடு கண்டு எங்களுக்கு தனியாக ஸ்பெஷல் இருக்குது. பாருங்கள், கந்தரப்பம் போட்டுக்கிட்டு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக போட்டு கொடுத்துருவோம். இது விட்டாக்கா புளிப்பணியார் இருக்குது, வெள்ளைப்பணியார் இருக்குது, வித் சட்னியோடு எல்லாமே சேர்த்து தருவோம். இங்கே வந்து போலி எல்லாம் போட்டு நல்லா சுட சுட அன்னைக்கு நாங்கள் போட்டு கொடுத்துருவோம். செட்டிநாடு பலகாரங்களை செஞ்சு சாதிச்சிட்டாலே மற்ற ஸ்வீட்ஸ் எல்லாம் செய்யறது சாதாரண அப்பான்ற மாதிரி நார்த் இந்தியன் ஸ்வீட்ஸையும் செய்யறது இவங்களோட டெடிகேஷனையும் இன்வால்மெண்ட்டையும் காட்டுது. நாங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, லட்டு பிடிச்சிக்கிட்டு இருக்கோம். இது வந்து செட்டிநாட்டு முறைப்படி நாங்கள் தயாரிச்சுக்கிட்டு இருக்கோம். பொருள் எல்லாமே செட்டிநாடு முறைப்படியே நாங்கள் எல்லாமே போட்டு எங்கள் லட்டு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள், சாப்பிட்டு டேஸ்ட் அவ்வளோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். கண்ணா லட்டு தின்ன ஆசையா? இந்தியாவில் மூல முடுக்கெல்லாம் பிரபலமான ஒரே ஸ்வீட்டு லட்டு.
பூந்திய லட்டா உருட்டுற அழக பார்த்தா அப்படியே சாப்பிடணும் போல இருக்கு. என்னோட நிறுவனத்தில் 60 பேர் வேலை பார்க்குறாங்க. அதில் 50 பேர் லேடிஸு, 10 பேர் ஜென்ஸ் வேலை பார்க்குறாங்க. இல்லை என்னோட செட்டிநாடு ஸ்நாக்ஸில் வந்து இது நுணுக்கமான வேலை எல்லாமே. இப்போ தேங்குழலோ சரி, சீப் சீடையோ சரி, பொறுமையாக இருந்து பார்க்கணும். அப்போ அவங்க ஒரு டெடிக்கேட்டடோடு அவங்க பார்க்குறவங்க லேடிஸாக. அதனால் லேடிஸுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் இங்கே கொடுக்குறேன். ஏன்னா அவங்க தான் பொறுமையாக இருந்து ஒரு வேலையை நீட்டாக முடித்து அது பண்ணுவாங்க. சில பேருக்கு கணவர் இல்லை, அவங்களுக்கும் உயர்த்துவோன்ற ஒரு எண்ணத்தில் தான் அவங்க லேடிஸ் ஃபுல்லாக வேலை கொடுக்குறேன். அதே போல் அவங்க கல்யாணம் காட்சி எல்லாத்துக்குமே எனக்காண்டி அவங்க ஒர்க் பண்ணுறாங்க. அவங்களுக்காண்டி கல்யாணம், அவங்க பொண்ணு கல்யாணம், இதுக்காண்டி நம்ம முடிஞ்ச அளவு நான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். அதே போல் இங்கே இருக்கவங்க எல்லாத்துக்கும் வந்து இஎஸ்ஐ, பிஎஃப் எல்லாமே நான் கவர் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். இங்க தயாரிச்ச ஒவ்வொரு பண்டமும் பல 100 கிலோமீட்டர் தாண்டி சுவை அரும்புகளை தீண்டணும்ன்றதால தரமான பேக்கிங். நான் வந்து இங்கே வந்து 1 வருஷமாக வேலை பார்க்குறேன். அவங்க வந்து கவர் போட்டு கொடுப்பாங்க. நாங்கள் வந்து பேக்கிங் எடை போடுவோம். இது வந்து 125 கிராம். நாங்கள் 125 கிராம் 130 வரைக்கும் நாங்கள் எடை போட்டு சீலிங் இவங்க அடிப்பாங்க. இவங்க அடித்த உடனே பேக்கிங் பண்ணி அனுப்பிடுவாங்க. நான் என் ஹஸ்பண்ட் வந்து ஹோட்டலில் வேலை பார்க்குறாப்புல. அந்த வருமானம் பார்த்ததுனால நான் வந்து இங்கே வேலை பார்த்துட்ருக்கேன். எங்கள் சார் மூலியமாக எனக்கு குடும்பத்துக்கு கொஞ்சம் ஓரளவு தான் இருக்குது. எங்கள் சார் வந்து பெண்களுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து ஒர்க்கர்ஸ்லாம் நல்லபடியாக பார்த்துக்கிறாரு. அவர் தேவையான ஹெல்ப்பெல்லாம் செய்கிறாரு. ஏதாவது ஒரு கஷ்டம்னா அவர் ஹெல்ப் பண்ணுவார். அவர் கொடுக்குற சம்பளம் வந்து எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. பிஎஃப், இஎஸ்ஐ எல்லாம் பிடிக்கிறாரு. அதனால் அவர் வந்து நல்லா இருக்கணும் சார். ஒவ்வொரு ஆணோட வெற்றிக்கு பின்னாலும் பெண் இருப்பான்னு சொல்லுவாங்க. என்னுடைய வெற்றிக்கு என்னோட மனைவியும் குடும்பம் தான். இந்த நேரத்தில் என்னோட நிறுவனத்தில் வேலை பார்க்குற அனைத்து தொழிலாளர்களுக்கும் என்னோட நன்றியும் மே தின வாழ்த்துக்களும். அரவிந்த் செட்டிநாடு ஸ்நாக்ஸ் சார்பாக எல்லோருக்கும் மே தின வாழ்த்துக்கள்.